பச்சிளம் குழந்தை பராமரிப்பு குறித்த ஸ்போக்கன் டியூட்டோரியலுக்கு நல்வரவு. இந்த டியூட்டோரியலில் நாம் கற்கப் போவது பச்சிளம் குழந்தை பராமரிப்பு, தொப்புள் கொடி பராமரிப்பு, தாய்ப்பால் தருதல் மற்றும் ஏப்பம் விட வைத்தல், டயப்பர் கட்டுதல் மற்றும் டயப்பர் புண், பச்சிளம் குழந்தை தூங்கும் தன்மை. மொத்த குடும்பமும் ஆவலோடு குழந்தை பிறப்பினை உற்சாகமாக எதிர்பார்த்து குழந்தையை பார்க்க கையாள விரும்புகின்றது. எனவே பச்சிளம் குழந்தையை கையாள சில முக்கிய விதிமுறைகளை விதிப்பது அவசியமாகிறது. பச்சிளம் குழந்தைக்கு எதிர்ப்பு சக்தி குறைவாக இருப்பதால் சுலபத்தில் நோய் தொற்றுக்கு ஆளாக நேரிடும். தொடுவது, கையாளுவதற்கு முன் கைகளை சுத்தமாக கழுவுவது நோய் தொற்று ஏற்படுவதிலிருந்து குழந்தையை பாதுகாக்கும். கைகளை சுத்தம் செய்ய சோப்பு மற்றும் நீரினால் கழுவி பின் உலர்ந்த சுத்தமான துணியினால் துடைத்த பிறகுதான் குழந்தையை தூக்க வேண்டும். குழந்தையை எவ்வாறு பிடித்துக் கொள்வது என்பதை பற்றி முதலில் கற்றுக்கொள்வோம். குழந்தையின் தலை மற்றும் கழுத்தினை ஒரு கையாலும் பிட்ட பகுதியினை இன்னொரு கையாலும் தாங்கி பிடிக்கவும். எப்போதும் குழந்தையின் தலை, கழுத்து மற்றும் பிட்டத்தை தாங்கித்தான் படுக்க வைக்க வேண்டும். குழந்தையை தூக்கத்திலிருந்து எழுப்ப பின்வருமாறு செய்யலாம். குழந்தையின் உள்ளங்காலை நீவி விடலாம், தூக்கி தாங்கி பிடித்து உட்காரும் நிலையில் வைக்கலாம் அல்லது காதினை மென்மையாக தொடலாம். பச்சிளம் குழந்தை மென்மையான உணர்வு மிக்கது என்பதை எப்போதும் நினைவில் கொள்ளவும். குழந்தையை கையாளும் போது பின்பற்ற வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள். பச்சிளம் குழந்தையுடன் கரடுமுரடான விளையாட்டு கூடாது. கால் முட்டி மேல் வைத்து ஆட்டுவதோ மேலே தூக்கி போட்டு பிடிப்பதோ கூடாது. குழந்தையை ஒருபோதும் விளையாட்டாகவோ அல்லது எரிச்சலுற்றோ குலுக்கக்கூடாது. குழந்தையின் கழுத்து பாதிக்கும்படியாக தூக்கக்கூடாது. இவை அனைத்தும் குழந்தைக்கு உள்காயங்களை ஏற்படுத்தும். இப்போது வீட்டில் இருந்தபடியே தொப்புள் கொடி பராமரிப்பை கற்றுக்கொள்வோம். கர்ப்பத்தில் உள்ள குழந்தைக்கு தொப்புள் கொடி உயிர் நாடி ஆகும். எனினும் குழந்தை பிறந்த பின் அது தேவைப்படுவதில்லை. குழந்தை பிறந்து சில நிமிடங்களிலேயே தொப்புள் கொடியின் துடிப்பு நின்றவுடன் இடுக்கி இடப்படுகிறது. மருத்துவமனையிலிருந்து வீட்டிற்கு போகும் முன் காய்ந்து சுருங்க ஆரம்பித்து விடுகிறது. 1 அல்லது 2 வாரங்களில் தொப்புள் கொடி தானே முழுவதுமாக விழுந்துவிடும். தொப்புள் கொடி மூலம் உடலில் நோய் தொற்று ஏற்படலாம் என்பதை கவனத்தில் கொள்ளவும். எனவே தொப்புள் கொடியை சரியாக பராமரிப்பது அத்தியாவசியமானது. அதற்காக தொப்புள் கொடி ஈரம் படாமலும் காற்றுப்படும் வகையிலும் இருக்க வேண்டும் என்பதை நினைவில் கொள்ளவும். தொப்புள் கொடி விழும் வரை ஸ்பாஞ்ச் அல்லது துணியினால் மட்டுமே குளிப்பாட்ட வேண்டும். தொப்புள் கொடி குழந்தையின் அணை ஆடையில் படாமல் வைக்கவும் அல்லது மடித்து ஓரத்தில் வைக்கவும். பின்வரும் அறிகுறிகள் இருப்பின் மருத்துவரை அணுகவும். தொப்புள் கொடி அல்லது அதன் அருகாமையில் இரத்தம் கசிந்தால், சீழ், வீக்கம் மற்றும் தொப்புளை சுற்றி சிவந்த நிறம், தொப்புள் பகுதி வலிக்கிறது என்பதனை உணர்த்தும் அறிகுறிகள் மற்றும் 1 மாதம் ஆகியும் தொப்புள் கொடி விழவில்லை எனில். சில சமயங்களில் தொப்புள் கொடி விழும் முன்னரும் விழுந்த பின்னரும் சிறிதளவு இரத்தம் கசியலாம். இது விரைவாக நின்றுவிட்டால் பிரச்சனை இல்லை. தொப்புள் கொடியினை ஒருபோதும் பீய்த்து எடுக்கக்கூடாது என்பதை நினைவில் கொள்ளவும். பவுடர், களிம்பு போன்றவற்றை மேலே தடவ வேண்டாம். தொப்புள் கொடி விழுந்த பின்னர் துணியினால் கட்ட வேண்டாம். குழந்தையின் ஊட்டச்சத்துக்காக எவ்வாறு தாய்ப்பால் கொடுப்பது என்பதை பற்றி பார்ப்போம். பிறந்த 1 மணி நேரத்திற்குள் குழந்தைக்கு கட்டாயமாக தாய்ப்பால் ஊட்ட வேண்டும். முதல் 6 மாதங்களுக்கு தாய்ப்பால் மட்டுமே பரிந்துரைக்கப்படுகிறது. தாய் குழந்தையை தோளோடு தோள் அரவணைப்பது, குழந்தையின் பசி அறிகுறிகளை கவனித்து பாலூட்டுவது அத்தியாவசியமாகும். இவை அனைத்தையும் இந்த தொடரின் வேறொரு காணொளியில் நாம் பார்த்துள்ளோம். சில வேளைகளில் பால் தருவதற்காக பச்சிளம் குழந்தையை, முக்கியமாக இடை குறைந்த குறைமாத பிரசவ குழந்தையை அடிக்கடி எழுப்ப வேண்டியிருக்கும். ஒருவேளை
நிறை மாத அல்லது குறை மாத குழந்தை தாய்ப்பால் குடிக்க ஆர்வமில்லாமல் இருந்தால் சுகாதார ஊழியர் அல்லது மருத்துவரை கலந்தாலோசிக்கவும். பாலூட்டும் போது கூடவே விழுங்கப்படும் காற்று குழந்தையை எரிச்சலூட்டி சினுங்க வைக்கும். இதனை தவிர்க்க பால் கொடுத்தவுடன் குழந்தையை உட்கார வைத்து ஏப்பம் விட வைக்கவும். இந்த தொடரின் வேறொரு காணொளியில் இது விளக்கப்பட்டுள்ளது. அடுத்து டைப்பர் கட்டுவது பற்றி பார்ப்போம். ஒவ்வொரு முறையும் துணி ஈரமான பின்னும் மலம் கழித்த பின்னும் குழந்தையை மல்லாக்க படுக்க வைத்து அசுத்தமான துணியை கழற்றவும். பிறப்புறுப்பு பகுதியினை தண்ணீர் மற்றும் மெல்லிய துணி மூலம் மிருதுவாக சுத்தம் செய்து துடைக்கவும். பிறப்புறுப்பு பகுதியில் சோப்பை உபயோகப்படுத்த வேண்டாம். பெண் குழந்தைக்கு முன்னிருந்து பின்னோக்கி துடைப்பது சிறுநீர் பகுதி நோய் தொற்றினை தவிர்க்கும். தாய் அல்லது பராமரிப்பவர் அடையாடையை மாற்றும் முன்னும் பின்னும் கைகளை சுத்தமாக கழுவ வேண்டும். சில நேரங்களில் டைப்பர் காரணமாக குழந்தைக்கு புண் ஏற்படலாம். டைப்பர் புண் சாதாரணமாக வரக்கூடிய பிரச்சனை. சிவந்த தடித்த புண்ணை வெதுவெதுப்பான நீரில் குளிக்க வைப்பதன் மூலம் சரி செய்யலாம். சில நேரங்களில் களிம்பை உபயோகப்படுத்துவது, சில சமயங்களில் துணி அல்லது டைப்பர் கட்டாமல் இருப்பது புண்ணை சரி செய்யும். அணையாடை ஈரமாக இருக்கையில் குழந்தையின் மிருதுவான தோல் எரிச்சலாகி புண் ஏற்பட வாய்ப்புள்ளது. இதை தடுக்கவும் சரி செய்யவும் மலஜலம் கழித்த பின் அடிக்கடி துணியை மாற்றவும். மெல்லிய துணி கொண்டு தண்ணீர் மூலம் மென்மையாக சுத்தம் செய்யவும். எரிச்சல் ஏற்படுவதால் துடைப்பான்களை தவிர்ப்பது நல்லது. களிம்பினை புண் இருக்கும் இடத்தில் நிறைய தடவிவிட வேண்டும். ஈரத்தன்மைக்கு எதிர் அரணாக இருப்பதால் ஜிங்க் ஆக்சைடை பயன்படுத்துவது நல்லது. வாசனை மற்றும் நிறம் இல்லாத சோப்பை கொண்டு துணியை துவைக்க வேண்டும். ஒரு நாளில் சில மணி நேரங்கள் துணி அல்லது டைப்பர் இல்லாமல் இருக்க விடவும். காற்றோட்டமாக இருப்பது தோல் குணமடைய உதவி செய்யும். புண் 3 நாட்களுக்கு மேலே இருந்தாலோ அல்லது அதிகமானாலோ மருத்துவரிடம் ஆலோசனை பெறவும். மருந்து தேவைப்படக்கூடிய பூஞ்சை காளான் நோயாகவும் இருக்கலாம். கடைசியாக குழந்தையின் தூக்க அமைப்பினை பற்றி பார்ப்போம். குழந்தை ஒரு நாளில் 10 - 14 மணி நேரம் வரை தூங்கும். பச்சிளம் குழந்தை 2 - 4 மணி நேரம் வரை தூங்கும். பகல் இரவு என்ற பேதம் கிடையாது. இரவு நேரங்களில் விழிப்புடனும் சுறுசுறுப்புடனும் பகலில் தூங்கவும் வாய்ப்புண்டு. இரவு நேர தூக்கத்தை அதிகரிக்க குறைவான வெளிச்சத்தில் இரவில் தூங்க வைக்கவும். உதாரணத்திற்கு மந்தமான இரவு விளக்கினை உபயோகிப்பது, பகல் நேரத்தில் விழிப்புடன் வைத்திருக்க பேசுவது மற்றும் விளையாடுவது. மல்லாக்கப்படுத்துதான் குழந்தை உறங்க வேண்டும் என்பதை தாயும் குழந்தை பராமரிப்பவரும் ஞாபகத்தில் வைத்திருக்கவும். குழந்தை திடீரென இறக்கும் நோய் ஏற்படாமல் இருக்க இது தடுக்கும். குழந்தையின் தொட்டிலில் பின்வரும் பொருட்களை தவிர்க்கவும். போர்வை, ஆட்டுத்தோலால் ஆன மெத்தை, பொம்மைகள் மற்றும் தலையணைகள். இவை அனைத்தும் குழந்தையை மூச்சு திணற வைக்கலாம். தூங்கும்போது குழந்தையின் தலையின் நிலையை முதலில் வலதுபுறம் பின்பு இடதுபுறம் என அடிக்கடி மாற்றி வைக்க வேண்டும். இதனால் தட்டை தலை ஏற்படுவதை தவிர்க்கலாம். இத்துடன் இந்த டுடோரியலின் முடிவுக்கு நாம் வந்துவிட்டோம். இந்த டுடோரியலை தமிழாக்கம் செய்தது டாக்டர் செல்வன், குரல் கொடுத்தது ஆர்த்தி. நன்றி.